நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2வது மிகப்பெரிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எது அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா தான். அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ண படம் கூட கிடையாது. நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஆக்டர்ஸ். ஏன்னா இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார். இப்போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 ஸ்டார் யாருன்னா நம்ம தளபதி விஜய். அவரும் நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார். இந்தியன் சினிமாவோட கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம அஜித் சாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார். காட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லக்கூடிய கமல் சார், ஒரு படத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போய் நடிப்போம், சாக்ரிஃபைஸ் பண்ணுவோன்னு சொல்கிற விக்ரம் சார், சூர்யா சார், பேன் வேர்ல்டு ஆக்டர்னு சொல்கிற தனுஷ் சார்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட லெஜெண்டரி ஆக்டர்ஸ் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் ஏன் வந்துட்டு 1000 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அதில் மெயின் ரீசன் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் தான். ஸோ நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க ஒரு படம், ஒரு பெரிய லெவலில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதை வந்து கலாச்சி விட்டுறாங்க. ஆனால் அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உசுரை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கழுது அந்த படம் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் அந்த அதர் இண்டஸ்ட்ரி படம் நல்லாவே இருக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னா RRR சொல்லலாம். RRRலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல படம்லாம் கிடையாது. அந்த படத்தில் சுத்தமாக லாஜிக்ன்ற ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக அந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் கேம்ப், அதாவது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் கேம்பே வந்து கொளுத்தி விட்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்க 2 பேராலே ஒரு பிரிட்டிஷ் கேம்பை கொளுத்த முடியுதுன்னா இன்னொரு 10 பேர் சேர்ந்தால் இந்தியாவுக்கு அப்பயே சுதந்திரம் வாங்கியிருக்கலாம். இதுக்கு எதுக்கு நேதாஜி காந்திலாம் வந்துட்டு இவ்வளோ தூரம் போராடி இந்த ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும் சொல்லுங்கள். ஸோ அந்த RRR படத்துலேருந்து அந்த நாட்டு சாங் எடுத்துட்டா அந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டைம் வாட்சபிளுக்கே வந்து ஒர்த்து கிடையாது. ராஜமௌழி சாரோட மேக்கிங் வேணால் நல்லாயிருக்கும், சிஜி ஒர்க் நல்லாயிருக்கும், அதை தாண்டி வந்துட்டு அந்த படத்தில் பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி அடிச்சது. ஆனால் அதே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ ஒரு செம்ம ஹாலிவுட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் இருக்குது. அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. வெறும் 3 நிமிஷம் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் பேசப்படுது. இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆகுறாங்க. எல்சியூன்ற ஒரு புது யூனிவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறாரு. இது எல்லாமே நம்ம இந்தியன் சினிமாவுக்கு புதுசு. ஆனால் அப்படிப்பட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா 500 crore கூட கலெக்ஷன் பண்ணல. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது. நம்ம ஆடியன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்க ஒன்று பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணாதீங்க. நம்ம அஜித் சார்லாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து அவ்வளோ உசுரை கொடுத்து நடிக்கிறாரு. அந்த மனுஷன்லாம் வந்துட்டு பைக் ஓட்டணும், இவ்வளோ ஸ்டென்ட் பண்ணணும், போயிட்டு உளுந்து எந்திரிக்கணுன்ற அவசியமே அவர் கிடையாது. டூப் போட்டு நடிச்சுட்டு ஒரு 4 படம் வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அவர் ஒரு படத்துக்காக அவ்வளோ மெனக்கேடுறாரு அப்படின்னா ஸோ அவரோட ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணும். அவர் அந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம ஃபேன்ஸ் கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ உசுரை கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணாதீங்க. நான் அஜித் சாருக்காக மட்டும் சொல்ல, விக்ரம் சாரையும் அப்படி தான் சொல்கிறேன். கோப்ரா வந்து என்ன தான் நல்லா இல்லைனாலும் அதில் வந்து அவர் போட்ட எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம். நம்ம சங்கர் சார் வந்து ஆடியன்ஸில் சொன்ன மாதிரி தான் அவர் உசுரை கொடுத்து இல்லை உடம்பையும் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரை மாதிரிலாம் இங்கே யாராலையும் வந்து நடிக்கவும் முடியாது, அவர் மாதிரிலாம் யாராலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் முடியாது. விக்ரம் சார்லாம் நினச்சாருன்னு வைங்களேன், இந்த சாமி தில்லு தூள் மாதிரி இன்னொரு 4 படம் பண்ணிட்டு மார்க்கெட்டை வந்து திருப்பி உயர்த்திட்டு அவர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும், இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவருக்கு இப்போ வர தங்கலன் படத்துக்காவது ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா KGFனு ஒரு படம் வந்துருந்தது. அந்த படத்துடைய ஒரிஜினல் ஸ்டோரி, அதாவது அந்த KGFல நடந்த ஒரிஜினல் கதை தான் இந்த தங்கலன். ஸோ KGF பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா KGF வந்து ஒரு கமர்ஷியல் படம். அந்த படத்தில் 4 கூஸ் பம்ப் சீனும் 4 மாஸ் சீனும் இருந்ததுனால அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடணும். ஆனால் தங்கலனில் அப்படிலாம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. தங்கலன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். தயவு செஞ்சு அந்த படம் வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்கான ஒரு படம். ஸோ KGFல நடந்த உண்மையான கதையை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான், நீங்கள் பாராட்டலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணாதீங்க. நம்மளால் 1000 கோடி அடிக்க முடியாததுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க கூட கிளாஷ் விடுறது தான். அதுதான் எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஏன் முட்டாள்தனம் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய படம் வருதுன்னா தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுங்க. அந்த படத்தோட நான் கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து அந்த படத்துக்கு நிகராக வந்து நிற்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 4 படம் பெரிய படம் வரப்போகுது. அதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் வந்து ஃபஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் அக்டோபரில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து டேட்டை மென்ஷன் பண்ணல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கங்குவா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்டோபர் 10 சரஸ்வதி பூஜை வீக்கெண்டுக்கு வருவோம் அப்படின்றத அவங்க கன்ஃபார்மாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட அமரன் வந்து நாங்கள் தீபாவளிக்கு வரோம்னு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கே முடியாத விடாமுயற்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ நாங்கள் தீபாவளிக்கு வருவோம், தலை தான் வந்து தீபாவளிக்கு வரப்போகிறாரு, SK vs AK அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கிளாஷை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத கிளாஷ்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ 1000 கோடி தமிழ் சினிமாவுக்கு ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஷோராக சொல்லுவேன் கங்குவா கொடுக்கணும். ஏன்னா கங்குவாக்கு அதுக்கான பேஸ் இருக்குது, அதுக்கான ஒர்த் இருக்குது. ஏன்னா கங்குவா வந்து 10 லாங்குவேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணுறாங்க. அதில் இங்கிலீஷும் ஒன்று. அதே நேரத்தில் கல்கி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் தான் ரிலீஸ் ஆகுது. கல்கி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தனி வேர்ல்டு தான். ஸோ அதனால் அது ஒரு மேஜிக் ஸ்டோரி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா கல்கியோடைய ஹிட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்தோம். அதில் CG ஒர்க்கு, ஸ்டோரி லைன் எல்லாமே வந்து தரமாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்கி அசால்ட்டாக 1000 கோடி அடிச்சது. அதே மாதிரி கங்குவாலையும் CG ஒர்க், ஸ்டோரிலாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக 1000 கோடிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஆனால் இதுக்கிடையில் கங்குவா கூட சேர்ந்து வேட்டையன் கிளாஸுக்கு வந்ததுன்னு வைங்களேன்,
வேட்டையனும் வந்து பெருசாக கலெக்ஷன் பண்ண முடியாது, கங்குவாவாலையும் 1000 கோடி கலெக்ஷனை பண்ணவே முடியாது. அதுக்கு அதர் இண்டஸ்ட்ரி படம் காரணமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு கிளாஸில் வந்து ஓகே பரவாயில்ல நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம இண்டஸ்ட்ரி படமே நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து 1000 கோடி அடிக்க விடாமல் பண்ணுறது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஷுவராக சொல்லிவிடுவேன், வேட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா 500லேருந்து 700 கோடி வரைக்கும் கன்ஃபார்மாக கலெக்ஷன் பண்ணிடும். ஏன்னா அது வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்குள்ள மார்க்கெட்டு, ஸோ அவருக்குள்ள ஒரு பேஸு. அதுவும் இல்லாமல் வேட்டையன் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம் வேறு. வேட்டையன் 1000 கோடி ஏன் அடிக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேட்டையன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்துட்டு 700 கோடி போகிறதே வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பர் ஸ்டாரோட மாஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். இதே நீங்கள் கூலியை வந்து 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டால் நான் ஷுவராக சொல்லிடுவேன் அது 1000 கோடி அடிக்கிறதுக்கான படம் தான் சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்துக்கான ஹைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார்லாம் 1000 கோடி அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் பீக்கில் இருந்த டைமில் அவரால் எந்த கலெக்ஷன் எக்ஸ்ட்ரீம் கலெக்ஷனே கொடுத்துட்டாருங்க. எந்திரனில் வந்துட்டு இந்தியன் சினிமா வந்து 300 கோடின்ற வசூல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்போ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு 300 கோடி கொடுத்தாரு. அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு 1000 கோடி மாதிரி இந்தியாவுக்கு. ஏன் இப்போ வரைக்குமே அவரோட 2.0 தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட்டாக கலெக்ஷன் பண்ண படம் 650 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஜெயிலர் வந்து பார்த்திங்கன்னா 630 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே அவர் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் அவர் கிடையாது. ஏன்னா அவர் பண்ண ரெக்கார்ட்லாம் வந்து அவ்வளோ இருக்குது. அவர் வந்து பண்ணாத ரெக்கார்டே கிடையாது. அவர் பண்ணது தான் இன்றைக்கி இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவர் இப்போ 1000 கோடிலாம் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உண்மையிலே வேறு லெவலான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு 74 வயசில் ஒருத்தர் 1000 கோடி அடிக்கிறாருன்னா அப்போ அவரோட மாதம் நினச்சி பாருங்க. கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி தான், அதே வயசில் அதே மாதம் வந்து உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாதம்லாம் இனிமேல் யாருக்குமே வராது. அது இப்போயே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார் இவங்கள மாதிரியான ஆட்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீக் ஆக்டர். ஸோ அவங்க தான் அதை பண்ணணும், அவங்களோட கடமை தான் அது. ஸோ தயவு செஞ்சு அவங்க கிளாஸ்லாம் விடாமல் சோலோ ரிலீஸ் பண்ணி அந்த படம் நல்லா இருந்தால் 1000 கோடி அடிக்க போகுது, நல்லா இல்லைன்னா அவங்க போட்ட காசுக்கு மேலே கண்டிப்பாக லாபம் பார்க்க தான் போகிறாங்க. எப்படியா இருந்தாலும் இப்போலாம் போட்ட காசை 2 நாளில் எடுத்துடுறாங்க. அதனால் அவங்க வந்து கலெக்ஷன் ட்ராப் ஆகிறதுக்குலாம் மேட்ரே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லா படமும் சோலோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் லீவில் விட்டால் தான் வந்துட்டு மக்கள் வந்து படம் பார்க்க வருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் வீக் டேஸில் விட்டாலும் மக்கள் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பார்க்க வருவாங்க தான். அதுவும் இவங்களாம் நம்ம இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய ஆக்டர்ஸ். இவங்களோட படத்துக்குலாம் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வராமல் போகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சியில் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு புஷ்பா 2 கிளாஸில் இறக்கி விடலாம். ஏன்னா புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு மசாலா படம். அதுக்கெலாம் அவ்வளோ ஒருத்தலாம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா புஷ்பா 1க்கே நீங்கள் அவ்வளோ ஒருத்து கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா இந்த தெலுங்கில் உள்ள ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1-2 படம் பெரிய ஹிட்டாக கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போராடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்த பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. சும்மாலாம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நம்ம படத்துக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எந்த படத்துக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க நம்ம படத்தை தாண்டி அப்படின்லாம் நான் சொல்லலை. நல்ல படமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமல் ஒரு மொக்க படத்துக்கு போயிட்டு உசுரை கொடுத்து அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்ம ஆளுங்களை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. அண்ட் ஃபைனலாக 1000 கோடி வராததுக்கு இன்னும் ஒரே ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோஸோட சேலரி. ஒரு 250 கோடி ரூபா நம்ம ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வாங்குறாங்க. அதில் டாப் 2ல் இருக்கிறது ரஜினி சாரும் விஜய் சாரும் தான். இப்போ விஜய் சார் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லியோ படத்தில் வந்துட்டு 170 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் அந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 170 கோடி ரூபா இருந்திருக்கும். ஒரு 350 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே இருந்திருக்கு. ஆனால் அந்த படத்தோட கலெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 520 கோடி தான். வெறும் 170 கோடி ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. வெறும் 170 கோடி ரூபா ப்ராஃபிட் கலெக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம விஜய் சார் வந்து 170 கோடி ரூபா அந்த சேலரி வாங்கியிருக்காரு. இப்போ கோட்டில் வந்து 200 கோடிக்கு மேலே சேலரி வாங்கியிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன கமெண்டில் வந்து நிறைய பேர் இப்போ திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானே ஒரு தளபதி ஃபேன் தான். இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்குறோம். ஒரு 500 கோடிக்கு மேலே நம்ம வந்து ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு படத்துக்கு அப்படின்னா நம்ம 200 கோடி தாராளமாக வாங்கலாம். ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை விட ஒரு 10% தான் அதிகமாக இருக்குங்கிறப்போ நம்ம ஏன் அவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் சொல்லுங்கள். ஸோ உங்களோட சேலரி நீங்கள் குறைச்சிக்கிட்டு அந்த காசை வச்சு அந்த படத்தில் இன்னமும் கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த படத்தை பண்ண சொல்லாமே. ஆனால் ஏன் அதெல்லாம் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு 1000 கோடி ரூபா படம் வந்து வரும். அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு படம் பெரிய லெவலில் வருது அப்படின்னா அந்த படத்துக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னது சரினாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் 1000 கோடி ரூபா படம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக எந்த ஆக்டர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு 1000 கோடி ரூபா படத்தை வந்து கொடுப்பார் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.